श्री अखिलांड कोटि ब्रह्मांड नायकी महाशक्ति श्री अंगाल परमेश्वरी अनेन्मावळगे पोट्रे पोट्रे स्वादल चित्रंबला சீர்வளரும் மலையனூர் வந்து 56 தேசமெங்கோ நிறைந்தார் செல்வமோ வைபது விஜயமோ இருளப்படோ விஜயமும் பெற்ற முப்பெற்ற பாபாடராயனோ முதலி கரையாடு வெளிவரந்தோடிட விபதி வரும் அங்காளியே பொருந்துகமே கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லவை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி அபிராமி கடை கண்களே பூத்தவளே முகனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பெண் கலந்தவளே கடை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவாமுதற்கிடையவளே பார்த்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே போற்றி சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மகாசக்தி அங்காள माँ उन्होंने पैसा मांगे वही उन्हें पैसा दिए அனநடை மடவாள் அடியமக்கர் புரிந்து பின்னை பிறகு நிறைந்த பித்தருக்கு திரு பல்லாண்டு குருதுமே நீயாத மனத்தினை நெய்வைப்பாய் நெத்தழுமே ஐயா நீ விழா போன்ற அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுதருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோரு கோடை திருலோக்கிய சுந்தரனே உலகலாம் உணர்ந்து ஓதுவற்கரியவன் நெடுகுலாவிய நீர்மணி வேலியன் அழகே ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் வான்வே
மகாசக்தி அங்காளி மகாசக்தி. இது சாமி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா 24 மணி நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் சொல்லலாம். பாத்ரூம் சொல்லலாம், துவைக்கும் போது சொல்லலாம், குளிக்கும் போது சொல்லலாம், அல்லது சமையல் செய்யும் போது சொல்லலாம். இந்த வார்த்தையை எல்லாம் நிறைவாகட்டும் என்ற வார்த்தையும் மந்திரத்தினுடைய வார்த்தை எப்படி முருகன் துணை, ஓம் நமச்சிவாயா, ஓம் ஆத்மராசக்தி போல். இது சாதாரண வார்த்தை அல்ல. சோட்டாளிக்கரை பகவதி அம்மன் நமது சாமிக்கு தட்டி எடுத்து சொன்ன வார்த்தை. அதனால இது சாதாரண வார்த்தைன்னு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எல்லா பக்கமும் கோயில் போகும்போது கடந்து சும்மா சாதாரண பார்த்து போறதா போயிட்டு அடுத்தடுத்து போயிடறாங்க. அங்க நின்று யாரும் யோசிப்பதில்லை. அதனால இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா என்ன கிடைக்கும்னு சொன்னா, நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் கிடைக்கும். நல்லது நினைச்சா நல்லது கிடைக்கும், கெட்டது நினைச்சா அதுவும் கிடைக்கும். சக்தி அதிகம் எண்ணத்துக்கு. அடுத்தது வணங்கினால் வறுமை எல்லாம் நீங்கும். வறுமை வராது. வறுமை யாராச்சும் இப்போ இந்த காலத்துல ஒரு சராசரியா 27,000 ரூபாய் வருதுன்னு கணக்கு போட்டுருக்காங்க. ஒரு மாசத்துல தனிநபர் வருமானம் 27,000 ரூபாய் வருது அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டிருக்காங்க. ஆகவே வறுமை எந்த வீட்லையும் வறுமை இல்லை. எல்லாருக்கும் வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது. ஒரு வீடு 4 பேர் இருந்தால் 4 பைக் இருக்குது, கார் வச்சிருக்காங்க. எல்லாரும் வசதியாக இருக்காங்க. யாரும் வறுமையில் இல்லை. வணங்கினால் வறுமை நீக்கிவிடும். ஒன்று அப்ப நம்ம ஆண்டிப்பாய் போற்றி, ஓம் மயான செயலி போற்றி, ஓம் மணிமந்திர ரூபிணி போற்றி, ஓம் பார்வதிச்சாயே போற்றி, ஓம் பாரதாம் கப்பாய் போற்றி, ஓம் அங்காளம்மனே போற்றி, ஓம் ஆயிரங்கனுடையாய் போற்றி, ஓம் அகிலாண்ட கோடி போற்றி, ஓம் பிரம்மாண்ட நாயகி போற்றி, ஓம் திரிசக்தி தாயே போற்றி, ஓம் தீவினை தீர்ப்பாய் போற்றி, ஓம் அங்குத்தாயே போற்றி.
தினம் 51 சர்டிபிகேட்டினுடைய அலங்காரியாக நமக்கெல்லாம் அழைப்புரை போது அரசு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அங்காளி தாயினுடைய திருவள்ளுவரும் ஆதி குரு முதல்வர் ஞானகுரு சாந்தி ஸ்ரீ சுலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய திருவள்ளுவரும் உலக நலனுக்கு ஒவ்வொரு எண்ணத்தின் மன்னம் தொடர்ந்து மாநில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆண்டு 2வது சரஸ்வதி சுப்பிரமணியம் அம்மையாருடைய கோயில் நடைபெறுகின்றோம். நம்முடைய மலேசியத்திலிருந்து வருகின்ற நம்முடைய தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிப்பார்கள். முன்னாள் செயலாளர் கலையரசி அம்மையாருடைய குடும்பத்திலிருந்து வருகின்ற அவருடைய இல்லத்தினுடைய வருமானங்களை அன்போடு தயாரிக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்கள் பொன்னாடி போட்டி கௌரவிப்பார்கள். நம்முடைய பகுதியிலே 20 பேராசிரியர் கவுன்சிலர் சிறப்பாக விளையாட்டிய திருமதி ருக்மணி துரைசாமி அவர்களை ஒன்பது தயாரிக்கிறோம். அவர்களுக்கு தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்கள் பொன்னாடி போட்டி கௌரவிப்பார்கள். இயற்கை அழைக்கக்கூடிய வகையிலே நாம் இங்கு ஒளியை ஏற்றிருக்கின்றோம். அந்த ஒளி தீபமானது இதெல்லாம் பரவி நம்முடைய குடும்பங்களிலும் பரவி இருளை அகற்றி நல்லது ஒளி பெற வேண்டும் என்கின்ற வகையிலே மலேசியத்தில் அடுத்து வழிவகுக்கின்ற லட்சுமி அம்மையார் அவர்களுக்கு, தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்களுக்கு, சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிப்பார்கள். அந்த உள்ளத்துக்குள் இறைவனை வரவழைத்து
எல்லாரும் கையில ஒரு பூ ஒரு மஞ்சள் எடுத்துக்கொள்ளுது. அங்க கேட்க ஆரம்பிக்கிற ஒருத்தர் அறிவிப்புலாம் சொல்லுங்க. ஒரு மலர் ஒரு அச்சதை எடுத்துக்கொண்டு கையில பாருங்க, ரெண்டு கை வச்சுக்கோங்க. எல்லாரும் மனசுல வேண்டி கண்ணை மூடிக்கொண்டு வேண்டிக் கொள்ளுங்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வல்லல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் கல்ல பொழிந்தும் காலா மணி விளக்கே. கையில் இருக்கிற சில தலைமலை வச்சுக்கல, தலையில் இட்டுக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக எந்த காரியம் தொடங்கினாலும் அதற்கு முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான் 5 கரம் கொண்ட விநாயகப் பெருமானுடைய வழிபாடு. கையில் எல்லாரும் ஒரு மலர் எடுத்துக்கங்க. எல்லாரும் ஒரு மலர் எடுத்து ஒரே மலர் எல்லாரும் வேண்டிக்குங்க. சொல்லுங்க எல்லாரும். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஓளுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. தீபத்துக்கு முன்பு இருக்கின்ற கனிமேல் சமர்ப்பணம் செய்யும். அடுத்தபடியாக கல்விக்குரிய கலைமகள் சரஸ்வதி தேவி இல்லைன்னா நம்முடைய குழந்தைகள் கல்வியில மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும். நம்ம பேசுகின்ற வார்த்தையில் கூட மற்றவர்களுக்கு சங்கடம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் இருக்க வேண்டும். பேசுவது 8 விதம் இருக்குது. ஒன்று உண்மையாக, இன்னொன்று மென்மையாக, இன்னொன்று சபை அறிந்து, இன்னொன்று சமயம் அறிந்து, இன்னொன்று பேசாமல் இருந்த இன்னும் பிரச்சனையே கிடையாது. இப்ப நம்ம பேசக்கூடிய சக்தி நாக்குல தான். வாய் வெல்லும் மலரிலே தாமரை மலர் வெண்பட்டுடுத்தி வீணை ஏந்தி அந்த புத்தகத்தில் உள்ளிருக்கின்ற உரைவாள் சரஸ்வதி. நீங்க வந்ததை எப்படி பார்வதி தேவி சிவபெருமானை வணங்கி பூஜித்தாளது போல நீங்கள் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தாய்மாரும் தாய்க்காக ஒன்றே கிடையாது. சக்தி ரூபமாக அமர்ந்து உலக சேவத்திற்காக வழிபாடு. நமக்கு செய்யலாம் செய்யலாம், நாட்டுக்காக மக்களுக்காக செய்தால் போதும். அதுபோல நம்முடைய சாமிகள் இதில் கூட உலக நலன் கருதி 107 திருவள்ளுவர் வழிபாடு. 107 தான் போட்டு நம்ம தலைவர் 150 கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறது நடக்கிறது அவர்கள் பகவான் செய்வார். நம்ம நினைக்கலாம் நடக்கிறது அவனுடைய. அதுபோல இந்த 107 தாய்மார்கள் கவனம் நினைச்சா அது 51 சக்தி நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி அடுத்து செய்து வாங்கிடுச்சு. 3வது நாள் சாதாரண கிடையாது. முள்ளு கல்லாம் வாங்கிடுச்சு. அத்தகைய பராசக்தி திருவுரை தினந்தோறும் பூஜித்து நேசித்து எப்படி பரமஹம்சர் காளியை வணங்கினாலும் அதுபோல நம்முடைய குருநாதர் ஆதி குருநாதர் அங்காளியை தினந்தோறும் இடைவிடாது 24 மணி நேரம் ஒரு போர்டு 24/7. என்னடா அப்படி பார்த்தா 7 நாள் 24 நீங்கி கொண்டிருக்கு. அதுபோல 24/7 மாதிரி நம்ம சாமி அப்படியே இயங்கி தன்னை இந்த மனிதக்காக மக்களுக்காக ஒரு வாசகம் எழுதி கொண்டிருந்தார். என்னுடைய தாய் தந்தையர் ஆசீர்வாதம், என்னுடைய குருநாதர் ஆசீர்வாதம், இந்த மடத்திற்கு வந்து வழிபாடு செய்பவர்கள், இந்த மடத்திற்கு உரிய இருப்பவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் நான் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாட்டு பிரார்த்தனை அவர்களுக்கு சென்று சேரட்டும். வேற ஒன்றே அவர் கேட்கல. பிரார்த்தனை கூட நமக்காக இன்னைக்கு நான் வேற இந்த சேவை வாங்கி கொடுக்குறேன், இந்த மாலை வாங்கி கொடுக்குறேன், இந்த எண்ணெய் வாங்கி கொடுக்குறேன், நம்ம குடும்பத்திற்கு நல்லா சேவை நம்ம எண்ணுவோம். ஆனால் வழிபாடு பிரார்த்தனை கூட கடவுளுக்கு வேண்டுகின்ற மக்களுக்கு போகணும் என்று அந்த உள்ள படைத்தோர் நம்முடைய ஞானத்தை மகானுடைய திருவள்ளுவராறு சரஸ்வதியை வழிபாடு மத்திய அரசு எல்லாரும் எடுத்துங்க. நம்ம பார்க்க கோமுத்திரை கோமாதா கமாதா கோதரிசனம் கோடி. இந்த கோமுத்திரை இருக்கின்ற அழுத்து தருவதற்கு ஏதாவது சோம்பு எடுத்தா இந்த உள்ளத்தில் இருக்கின்ற அழுத்து போறதுக்கு மந்திரம் சொன்னால் போயிடும். அத்தகைய மந்திரத்தாலே நம்ம சொல்லப்பட்டு இப்ப நீங்க எல்லாம் அர்ச்சனை செய்வது நீங்க சொல்ற மந்திரம் கண்டிப்பா சரஸ்வதி வரும். 4 யுகம் இருக்குது. முதல் யுகம், 2ஆம் யுகம், 3ஆம் யுகம், 4ஆம் யுகம். இந்த யுகத்துல பக்தி செய்தால் கண்டிப்பா கடவுள் காட்சி கொடுப்பார். மனிதன் நடந்து பார்க்கும் தெய்வ ரூபானாம். மனிதனும் தெய்வமாகலாம். மனித வாழ்க்கையை நோக்கும் பகவானை அடைவது. பகவானை அடைவதே மனிதனுடைய வாழ்க்கையை நோக்கும். தேட வேண்டியதில் உட்கார்ந்த இடத்திலே கடவுளை பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால் நாம் செய்கின்ற பக்தியின் மூலம். 27 முறை சரஸ்வதி
அன்னையுடைய மந்திரம் 27 முறை நீங்க சொல்லி ஒவ்வொரு முறை அந்த தீப ஒளியை காட்டி தீபத்துடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறை காட்டி நீங்களும் அந்த மந்திரத்தை திரும்ப சொல்லி 27 முறை அர்ச்சனை செய்யுங்கள். எல்லாரும் சொல்லுங்க. ஓம் சரஸ்வதி தேவி போற்றி. ஓம் சரஸ்வதி தேவி போற்றி. ஓம் சாந்த வடிவே போற்றி. ஓம் சாந்த வடிவே போற்றி. ஓம் வரமருள் தாயே போற்றி. ஓம் வரமருள் தாயே போற்றி. ஓம் ஞானக்கொடி போற்றி. ஓம் நல்லன அருள்வாய் போற்றி. ஓம் நல்லன அருள்வாய் போற்றி. ஓம் வெட்டா வரையே போற்றி. ஓம் வெண்தாமரையே போற்றி. ஓம் வேத தலையே போற்றி. ஓம் ஆற்றலின் சக்தியே போற்றி. ஓம் ஆற்றலின் சக்தியே போற்றி. ஓம் கற்பக விருட்சமே போற்றி. ஓம் கற்பக விருட்சமே போற்றி. ஓம் கலைகளின் தாயே போற்றி. ஓம் கலைகளின் தாயே போற்றி. ஓம் கல்விக்கு அரசி போற்றி. ஓம் கல்விக்கு அரசி போற்றி. பிரம்ம பத்தினி போற்றி. ஓம் பிரம்மபத்தினி போற்றி. ஓம் எல்லாம் தீர்ப்பாய் போற்றி. ஓம் நீலாம் தீர்ப்பாய் போற்றி. நதியே போற்றி. ஓம் நதியே போற்றி. ஓம் நாவில் உறைவாய் போற்றி. ஓம் நாவில் உறைவாய் போற்றி. ஓம் ஓங்கார பொருளே போற்றி. ஓம் குருவடி வாணாய் போற்றி. ஓம் குருவடிவானாய் போற்றி. ஓம் குறையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி. ஓம் குறையெல்லாம் தீர்ப்பாய் போற்றுவாய் போற்றி போற்றி. மகாசரஸ்வதி மகாசரஸ்வதி விநாயகராணி விநாயகி வாணி அருள்வாணி என்னை ஆதரி. என்னை ஆதரி. வாணி கலைவாணி அருள்வாணி என்னை ஆதரி. செல்வங்கள் அனைவரும் கல்வியில மேலும் சிறந்து விளங்க வேண்டும். நாக்குல சரஸ்வதி அருட்களாக நம்ம பேசுற வார்த்தை கூட சந்தேகம் மாறிடும். பக்கத்து வீட்டுக்காரோட பேசினாலும் சந்தேகம் வரும், வீட்டுக்காரோட பேசினாலும் சந்தேகம் வரும், மனைவியோட பேசினாலும் வரும். அந்த நேரத்தில் சரஸ்வதி இப்பெல்லாம் பக்கத்துல ஒரு ஆள் இருப்பாங்க, சனீஸ்வர பகவான் வந்து நாட்டில் உட்கார்ந்துச்சுன்னா தெய்வங்கள் மாறி மாறி வரும். எப்பவுமே சரஸ்வதி தேவி நாம இருக்கு வேண்டிக்கிறோம். கலெக்டராகலாம், வக்கீலாகலாம், டாக்டராகலாம், நாம ஆகலாம் பரவாயில்ல, நம்ம பேசுற வார்த்தை பிறருக்கு இனிமையான சொல்லாக இருக்குது. நம்ம நினைச்சுக்கலாம் மற்றவங்களுக்கு அது பண்ணா இது பண்ணா பாவம் வருது. மற்றவர்களுக்கு நாம் பேசுகின்ற வார்த்தை கூட அவங்க மனசு கும்படியாக இருக்கு இல்லையா?
இல்லைன்னா வார்த்தை கூட நமக்கு திரும்ப வரும். ஆனால் வார்த்தை கூட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுகின்ற சொல் சரியாக இருக்கும், தெளிவாக இருக்கு. அதை அருளை சரஸ்வதி தேவி எல்லோருக்கும் நல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சரஸ்வதி தேவிக்கு தன்னுடைய கணவர் நாடுகளை கொடுத்தவாறு நாம் செய்கின்ற பக்தியின் மூலம் சரஸ்வதி தேவி அம்மையார் எல்லோருக்கும் நல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அடுத்தபடியாக மகாலட்சுமி தாயார் வழிபாடு குங்கும மாறுவார்கள் அந்த கடவுளே பண்ணி காட்டியிருக்கு. பாருங்க, படமெல்லாம் பார்த்திருக்கும். பரதானுடைய பாதத்தை நம்ம பாதம் முக்கியமாய் படத லட்சுமி தாயார் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சிரமமா தான் இருக்கு. அன்னைக்கே லட்சுமியே பண்ணி காட்டியிருக்கு. எப்படி எல்லாம் பண்ணு அந்த அம்மா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமான் பாருங்க எடுத்துக்குமான்னு சொந்த படிபட்டு அவருடைய சொல்ற அவர் என்ன சொல்றாங்க, சுடுகாட்டுக்கிறாள் அவன் மழை என்னென்னோ சொல்லுவோம் சடைய சிவபெருமான் அப்படிலாம் திருநீர் பூசா சாம்பல் பூசணும். ஆனால் பெருமாள் பட்டு விழாமல் தங்க ஆவணம் ஜெகலோரி அநேக லட்சுமி அம்மா கனெக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கார இருக்காரு. அது மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பண்ணிக்காரு. எங்க அம்மா தான் சொல்றேன், வேற சொல்லு அன்னைக்கு அவர் பண்ண கடவுள் இல்லைங்களா நம்ம பண்ண முடியுமா கால் கட்டாலும் நம்ம வீட்டுக்கார இருப்போம் பட்டு போவோம் பட்டம் தொட்டு படமே நம்ம கால நமஸ்காரம் பண்ணி நம்ம பட்டால கற்றுக்கிறது. ஆனால் லட்சுமி அம்மையார் செய்த பணி ஆனால் லட்சுமி தேடி மகன் கொடுத்தது லட்சுமிக்கு அது வரக்கூட வீட்டுக்கார கொடுத்தது கடவுளை கண்டதையும் மனைவி சொல்லிய மக்கள் பலமுறை நம்முடைய வாழ்க்கை நெறியாக சரியாக தெளிவாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு வகுத்து வைத்திருக்கிறார். நல்லது ஒரு பரம்பு வந்ததாலே நலமுள்ள சரி வழி மாற்றம் தோன்றும், மெல்லவே சரி வழி நடந்தையானால் விவரமான பெரிய வழி விரைவில் தோன்றும். யாருக்கு வல்லவனுக்கு தோன்றும். வல்லது யோக வழி தோன்றும் பாறை யாருக்கு ஒரு மனிதனுக்கு மைந்தனே யோக வழி தெளிவாய் தோன்றும். அப்ப நமக்கு ஒரு நல்ல மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் கிடைக்கும் சாதாரண காரியம் கிடையாது. இத்தனை பேர் எத்தனை லட்சக்கணக்கான உயிரினங்கள் கடவுள் படைத்திருக்கிறார். அத்தனையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கிடைக்கும், ஒவ்வொருக்கு கிடைக்கும். நமக்கு எல்லாம் கிடைக்கிறனால நம்ம நினைக்கிறது தனியை நினைச்சு பார்த்துருக்கோம், சாப்பாடு நினைச்சு பார்க்கணும். எப்போ அது கிடைக்குன்னா இந்த மின்சாரம் போன நேரத்தை கரண்ட் போயிட்டு ஜென்செட் போடலாமான்னு சொல்லும். ஃபேன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை மின்சாரம் நிமிஷி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும். தண்ணி கிடைக்காம ஒரு இடத்துல இருக்கும் போதுதான் தண்ணியோட இறங்கி நமக்கு தெரியும். நம்ம இடம் வேணும் கடவுள் கொடுத்ததுனால அதை நினைக்கிறது. எப்ப அதெல்லாம் கிடைக்காம இருக்குதோ அன்னைக்கு தான் அது நினைக்கிறது. பையன் நமக்கு தெரியும். அதுபோல 8 லட்சம் நம்ம இல்லத்துக்கு வர தனம் தானியம் சந்தானம் சௌபாகியம் எல்லாம் ஒன்றில்தான் சிறந்த. ஆனா 8 லட்சம் உள்ளத்தில் இல்லத்தில் எழுதல் வேண்டிய பிரார்த்தனை குங்குமத்தான ரச்சனை நம்மளால சமகால கொடுக்காது பெரிய சிறப்பு. சொன்னா 6 மணிக்கு உட்கார நான் சொன்னேன், எங்க அம்மால உட்கார வைக்காதீங்க, அவள் டைனிங் டேபிள் போட்டு உட்கார சாப்பிடாது, நீங்க சமகால கொடுக்காத வச்சீங்கன்னா அந்த காலம் ஆனால் லேட்டா உட்காரு இருக்காங்க அப்போ உட்காரு சரியா ஆயிரம் உட்காரு சாதாரண காரியம். அது வெளியே கிடந்த சோறுமே அந்த வேலை பார்த்துருக்காரு. இன்னைக்கு அதிக நடக்குது. அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கால் வச்சு நீங்க எதிர்த்து வந்து நினைத்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லட்சுமி அம்மையாருடைய வழிபாடு 27 மணி குங்குமத்தினால அர்ச்சனை அந்த தீப ஒளியை காட்டி அந்த மந்திரத்தை நீங்களும் சொல்ற தமிழ்ல சாமி எழுதியிருக்கிறார். சரஸ்வதி தேவி போட்டி சாந்த வடிவை போட்டி ஒரு வரி அம்மாவுக்கு ஒரு வரி நம்ம துர்க்கையம்மனை போட்டி எங்கள் துயரெல்லாம் திருப்பாய் போட்டி. ஒரு பக்கம் மந்திர புக் இருக்கோம் அதை மையம் படிச்சுட்டா துர்க்கையம்மனை போட்டி துயர் எல்லாம் எங்களுக்கு தருவாய் போட்டி. மந்திரத்தை ஒரே மாதம் பாடி வாங்க வாங்க போங்க போட வேண்டிய எல்லாம் துர்க்கையம்மனை போட்டி துயரெல்லாம் திருப்பாய் மந்திரம். துர்க்கையம்மனை போட்டி அம்மா துயரெல்லாம் தருவாய் போட்டி. ஒரு துயர் வரும் தேடி வரும், அதுதான் நமக்கு போயிட்டு இருக்கும். வாங்க ஒரு மகாலட்சுமி அம்மா வாங்க, சரஸ்வதி அம்மா வாங்க வர மாதிரி இந்த மந்திரம் சொன்னா படிச்சு அதாவது சொல்லுவாங்க. மந்திரம் சொல்றது சரியா சொல்லணும், தெரியல முக பார்த்து படிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா அது வந்துட்டு 6 மணிக்கு மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு தேடி வரும். வரும்போது நம்ம கதவை சாத்திடுவோம், அது பாட்டுக்கு போயிடும். என்னன்னா நீங்க 6 மணிக்கு சாத்திரம் ஒரு சொல்லிட்டு பயணம் சாத்திரம் அது மாதிரி ஆயிடுச்சு. அந்த கதவை சாப்பிடப்படு அந்த அம்மா சேர்ந்து வீட்டுல எல்லாம் இருக்கும் போயிடும். அப்ப 6 மணிக்கு நீங்க என்ன பேசுறீங்களோ போகட்டும்னா போயிடும், வரட்டும்னா வந்து நல்ல சொல்லிட்டு வரட்டும், கெட்டதெல்லாம் போகணும்னா போகும், வரதெல்லாம் வரும். 6 மணிக்கு நடக்கும். அதனால இந்த மகாலட்சுமி தாயார் நீங்க பாருங்க, தாய்மார்கள்
பார்த்து கண்ணாடி பார்த்து மகாலட்சுமி அம்மையாருடைய அக்கா அவருக்கு உட்கார்ந்து நம்ம மூத்த அக்கா நம்ம சொல்லுவோம் மகாலட்சுமி அக்கா மூதேவின்னு சொல்லுவோம் இல்ல மூத்த அக்கா மூதேவியே மாறிடுச்சு. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் கருத்து தான் சொல்லுவோம் எனக்கு முன்னாடி கருத்து மூத்த அக்கா அதனால லட்சுமி முன்னாடி கருத்து யாரும் உங்க அக்கா மூத்த அக்கா கவை தேவின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜெயிச்சா தேவி அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா உன்னை எங்கெல்லாம் யார் நினைக்காம இருக்காங்களோ அங்க அவர்களுக்கு நான் போய் சொல்லுவேன். இந்த விளக்கு இருக்கிற தீபம் லட்சுமி கை பிடிக்கிறது அவங்க அக்கா நிலவருக்கும் ஐபவம் முடிஞ்சு போல அது மேல லட்சுமி குடியில மழையிடுச்சு. ஆனா தாய்மாருக்கு லட்சுமி வகுப்பெடுக்கும் இடத்துல மகாலட்சுமி அந்த இடத்துல நம்ம பார்த்து கோடல் போதான் நேரம். அதே மாதிரி வெத்தலை இருக்கும் வெத்தலை லட்சுமி அந்த தாமம் அக்கா எல்லா இடத்துலயும் லட்சுமி நினைச்சா அவர் நினைக்கல அவங்க அக்கா சிக்கல் பண்ணி வெத்தலை மாட்டி சொல்ல போது தொண்டை சிக்கி அது காமம். அதனால சொல்லியிருக்கு உன்னை எங்கெல்லாம் நினைக்கலையோ அங்கே அவங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். ஆனா நம்ம சாமிக்கு இதுல வயல்வெளியில் எப்போ இருந்தது நம்முடைய ஞானத்துல வந்தது. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம பாட்டில தொடக்கம் தான் இருக்கு. பாருங்க லட்சுமி என்னன்னா இந்த இடம் சுத்தமா இருக்கணும்னா இதை கூட்டுறது. நம்ம பழனிசாமியை தினமும் எப்போ வந்தாலும் இந்த இடத்த கூட்டிட்டு தான் போயிருக்காரு. நான் சொல்லுவேன் ஒரு நாள் நீங்க தான் இருக்கு தினமும் கூட்டு அதை பார்க்க லட்சுமி இடமா இருக்கு. இதுல 3 சாமி இருக்குது சாமி தினமும் கூட்டாரு எனக்கு தெரியாது. அதனால மனசு வரணும் அது கூட்டுகின்ற அந்த சீமா நம்ம லட்சுமின்னு சொல்லுவாங்க. கூட்டு தூய்மையான அந்த இடமே சுத்தமா இருக்கு. அதுபோல் லட்சுமி தாயார் வீட்டுக்கு வரணும் கண்டிப்பா வரும். நம்ம நினைக்கிற சுத்தமா வச்சு கூட்டியா கண்டிப்பா வரும். கடவுளை யார் வைத்தாலும் கண்டிப்பா வருவார். ஆனால் மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் எல்லாரும் 27 முறை தீபாவளி காட்டி குங்குமத்தினாலே அர்ச்சனை செய்யுங்கள். வெத்தலை மேல ஒவ்வொரு முறையாக சமர்ப்பணம் செய்யும். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் மகிழ்ச்சியின் பெற்றே போற்றி. ஓம் அன்னலட்சுமி தாயே போற்றி. ஓம் மகிழ்ச்சியை கடைவாய் போற்றி. ஓம் வரலட்சுமி தாயே போற்றி. ஓம் வளர்ச்சியை அருள்வாய் போற்றி. போற்றி. ஓம் தானியலட்சுமி தாயே போற்றி. ஓம் சக்தி கொடுப்பாய் போற்றி. ஓம் சந்தான லட்சுமி தாயே போற்றி. ஓம் சாந்தி தருவாய் போற்றி. ஓம் கஜலட்சுமி. ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி. ஓம் ஞான. ஓம் நல்லெண்ணே தருவாய் போற்றி. ஓம் உதயலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஓம் சிரமங்கள் தீர்ப்பாய் போற்றி. ஓம் தீவலட்சுமி தாயே போற்றி. ஓம் தீவினையாகும் தீர்ப்பாய் போற்றி.